இருக்கு. இவருங்க புஷ்ரா தெளிவாக தெரியுது. இதை பேர் பண்ணிட்டா நான் கை அங்கே வச்சு தரேன். ஆன் பண்ணிட்டீங்கல்ல? ஆமாம், ஓடிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஜி கவனிங்க, இங்கே தெரியுதா? கொஞ்சம் வேணா அப்படி திருப்பிங்க, உங்கள் சேர் ரொட்டேட் இப்படி திருப்பிங்க, இங்கே பார்க்குற மாதிரி. ஓகே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். ஒரு 2-3 விஷயம் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒன்று, இன்னைக்கு பெறப்படுறதை பற்றி. அடுத்து ஒரு 4 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத ஒரு ஷார்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னு சுருக்கமாக சொல்லிடுறோம். மீதி தப்சீலாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அங்கே போய் மினால போய் அரஃபாவில் போய் பேசிக்கலாம். என்னென்னவெல்லாம் கொண்டு போகணுங்கிற விஷயம் மொத்தம் 3 விஷயம் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னைக்கு நம்ம கிளம்புறது நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு இஷா தொழுதுட்டு ரெடியாக இருக்கணும். எஹ்ராம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் முடித்து கம்ப்ளீட்டாக பஸ் ஏறுறதுக்கு தோதுவாக 9 o'clock ரெடி ஆயிருங்க. அவங்க ஆஃபீஸில் 8 மணி சொல்லியிருக்காங்க. பட் பெரும்பாலும் என்ன நடக்கும்னா 11, 12, 1 எப்போ வேணாலும் வந்து எழுப்புவாங்க. எப்போ வேணாலும் வண்டி வரும். சொல்ல முடியாது. 9 o'clock வந்தாலும் வந்துடும். நமக்கு இங்கிருந்து கரெக்டாக 10 to 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் தான். ஷார்ட்டாக போயிடுவோம். கரெக்டாக போனால் 10 நிமிஷம் தான் சொல்ல போனால். ஆனால் டிராஃபிக்கை பொறுத்து முன்பின் ஆகலாம். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா 8 மணி சொல்லுவாங்க, ராத்திரி 12 அல்லது 1க்கு வந்து கூப்பிடுவாங்க. நம்ம என்ன செய்யணும்னா குளிச்சு தொழுது எஹ்ராம் எல்லாம் மாற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரூமில் அங்கங்கே படுத்துருங்க, செட்டில் ஆயிருங்க. நம்ம வந்து எப்போ வண்டி வருதோ அப்போ ரூமாக வந்து எழுப்புவாங்க. உங்களை எழுப்பின 10வது நிமிஷம் நீங்கள் வண்டியில் வந்து உட்கார்ற மாதிரி நேராக உதவு செஞ்சுட்டு வண்டியில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். மேபி நாங்கள் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் வந்து ராத்திரி 1 மணி 2 மணிக்கு தான் போனோம். அதனால் அந்த மாதிரி அவங்க எப்போ வண்டி வருதோ அப்போ கூப்பிட்றப்ப நம்ம தயாராக இருக்கணும். அது ஒன்று. இன்னைக்கு அந்த பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை, ஆஃப்டர் மக்ரிப் நம்ம வந்து குளிச்சிடணும். எஹ்ராமுக்காக குளித்த மாதிரி நம்ம முதல்ல உம்ரா பண்ணுறப்ப என்ன பண்ணமோ, மதீனால எப்படி ரெடி ஆனமோ அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு தடவை எஹ்ராமுக்காக குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு எம்மில் வந்து அவங்கவுங்க ரூமில் தொழுகலாம். பட் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. எம்மில் வந்து 2 ரக்காய் தொழுகணும். தொழுது முடித்து சலாம் கொடுத்த உடனே ஏற்கனவே செஞ்ச மாதிரி இப்போ ஹஜ்ஜுன்னு நியத் செய்யணும். யாரெல்லாம் நான் ஹஜ்ஜை நியத் செஞ்சுட்டேன், எனக்கு அதை லேசாக்கி கொடு, அதை கபூல் செய் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு உடனடியாக 3 தல்பியா ஓதிட்டு ஒரு செலவாத்து ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதோட ஒரு சின்ன துவா நம்மளாக செஞ்சுட்டு நேரம் இது ஒன்றா தொழுகணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க தனித்தனியாக செப்பரேட்டாக தொழுதுருங்க. தொழுது முடிச்சுட்டு ரூமுக்கு போயிருங்க. தல்பியா ஓதிட்டே இருங்க. நம்ம எப்போ இந்த தல்பியாவை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் இருந்து அநேகமாக பிறை 10, 8, 9, 10 3வது நாள் நம்ம கல்லெறிய போகிற வரைக்கும் தல்பியாவோடு தான் இருப்போம். நான் ஸ்டாப்பாக மினால தல்பியாவில் இருப்போம், அரஃபாவில் தல்பியாவில் இருப்போம், முஸ்தலிஃபாவில் தல்பியாவில் இருப்போம். அதே மாதிரி பிறை 10 அன்னைக்கு ஷைத்தானுக்கு கல் எறிகிற வரையும், ஃபஸ்ட்டு கல் எறிகிற வரைக்கும் தல்பியா இருக்கும். இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற அந்த தல்பியா. ஸோ தல்பியா ஓதிக்கிட்டே நீங்கள் ரூமில் படுத்துறீங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் கூப்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போது வந்து வண்டியில் ஏறணும். வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 4 பொருட்கள் நம்மள்கிட்ட கேரியாக எப்போவுமே இருக்கணும். 4ல் ஒன்று என்னென்னா, இந்த இப்போ கொடுத்துருக்குற நுசுக்கு கார்டு இருக்குல்ல, கம்பல்சரி. புஷ்ரா சார்பாக கொடுத்துருக்கிற விசா கார்டு உங்கள் ஃபோட்டோவோடு இருக்கும். அந்த விசா கார்டு அதுவும் இந்த 2ம் கழுத்தில் கண்டிப்பாக இருக்கணும். கையில் 2 இருக்கணும். ஒன்று வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், ஒரு வளைய மாதிரி இருக்குமில்ல, ஒரு டேக்கு, அது இருக்கணும். அப்புறம் இது இருக்கணும் பாருங்க, இப்போ கையில் இருக்கேன்ட்டு இது கொடுக்க போகிறோம் உங்கள்கிட்ட. இது வந்து மினாவுக்கு கம்பல்சரி. இதை பார்த்து தான் உங்களை மினா டென்ட்லேயே விடுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருவோம். ஸோ இந்த டேக்கும் கையில் இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த QR இதோடு இருக்கும், அந்த இதுவும் கையில் இருக்கணும். கையில் 2, கழுத்தில் 2, இந்த 4ம் கம்பல்சரி. ஏன்னா இந்த 4ஓடு வந்து தான் வண்டியில் ஏறணும். நுசுக்கு கார்டு 1, புஷ்ராவுடைய விசா கார்டு 2, அதுக்கப்புறம் கையில் 2 டேகு, ஒரு ஒயிட் டேக் 1, அப்புறம் இந்த டேக் 1. இந்த 4ம் எடுத்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் பஸ்ஸில் நம்ம ஏறிடுவோம். டென்ட்டில் போனதுக்கப்புறம் தூங்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ்.
அதுக்கப்புறம் நம்ம மினாவில் ரொட்டேட்டாக 8வது நாளில் இருந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன். आज इंशाअल्लाह 12 बजे या 1 बजे ஓரளவு தமிழில் புரிஞ்சிருச்சுன்னா போதுமே. ஓரளவு புரிஞ்சிருச்சா? समझ में नहीं आया हो समझ में नहीं। अच्छा ठीक है वो आज 12 बजे 1 बजे कभी गाड़ी आए तो भी हम तैयार रहना है इंशाल्लाह। मगरिब नमाज के बाद एहराम के लिए हम गुस्ल करके उसके बाद 2 रकात हज के एहराम के लिए 2 रकात पढ़ना है। वो पढ़ने के बाद सलाम फिरते हुए हम नियत करेंगे अल्लाहुम्मा इन्नी उरीदुल हज्ज फयस्सिरहु ली फतक़ब्बल मिन्नी। या अल्लाह मैंने हज को नियत किया उसको आसान कर दे और उसको मुझसे कबूल कर दिए। वो दुआ करने के बाद नॉन स्टॉप 3 मरतबा तलबिया बोलना, तलबिया के बाद 1 मरतबा सलावत पढ़ना, दरूद शरीफ पढ़ के एक छोटी सी दुआ अपने अपने दुआ करेंगे। दुआ करने के बाद इंशाल्लाह हम कमरा में जाकर रेस्ट ले लेंगे। जिस वक्त गाड़ी आता है उस वक्त आपको रूम में इत्तला कर दी जाएगी। इंशाल्लाह उस वक्त हम गाड़ी पर आकर चढ़ेंगे।